வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி அனுரகுமார வங்கிகளை உடைத்தவர்கள், ஆஸ்திரேலியாவில் வெள்ளையர்களை ஏமாற்றியவர்கள், எரிபொருளை வைத்து மோசடி செய்தவர்கள் அனைவரும் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் தண்டனைகளை நிறுத்த தற்போது ஒன்று சேர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். யார் இணைந்தாலும் ஊழல்வாதிகளை தண்டிப்பதை நிறுத்தப் போவதில்லை என்று உறுதி கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மேலிடத்தில் உள்ளவர்கள் யார் ஒன்றாக இணைந்தாலும் கீழ் இருக்கும் மக்கள் அரசாங்கத்துடன் நிற்கின்றார்கள். அரசாங்கத்துடன் மக்கள் இருக்கும் வரை இவ்வாறான ஒன்றிணைவுகள் வெற்றி பெறாது என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கதிர்காமருக்கு 140 பாதுகாவலர்கள் மற்றும் குண்டு துளைக்காத வாகனம் ஒன்றையும் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு கருதி வழங்கியிருந்ததாக தெரிவித்துள்ளார். மஹிந்தவை வெறுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கலாம், அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். மஹிந்த ராஜபக்ஷவால் தனிமையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று வர முடியுமா? இந்தியாவின் புத்தகாயாவுக்கு சென்று வர முடியுமா? முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகவும் அவதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். அதோடு இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் இதனை விட புத்தி சாதுரியமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். இந்தியாவின் புத்தகாயாவுக்கு மஹிந்த சென்ற போது அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான ஆட்கள் துப்பாக்கிகளுடன் நிற்பது போன்ற புகைப்படங்கள் எப்போதும் வெளியாகவில்லை. அதை இந்திய அரசும் அனுமதிக்காது. வஜ்ரா அபேவர்தன அப்படி ஒரு காட்சியை காணவில்லை, கண்டிருக்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தியிடம் படுதோல்வியடைந்த முன்னாள் ஆளும் கட்சிகள் உஷாராகி தமக்கிடையே கூட்டணி அமைப்பது பற்றி ஆலோசிக்க தொடங்கியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வரவிருக்கும் தேர்தல்களில் கூட்டணியாக போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ஷ பல கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தாங்கள் கலந்துரையாடியதாகவும், ஆனால் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதோடு குறித்த கலந்துரையாடலில் அமைப்பாளர்களை நியமிப்பது மற்றும் கட்சி ஒழுங்கமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பிலும் பேசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார நாடு முழுவதும் காணப்படுகின்ற ஜனாதிபதி மாளிகைகள் தென்னிந்திய நடிகர் கமல்ஹாசனின் பிரபலமான திரைப்படமான தசாவதாரம் போல இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் அரசியல் எப்போதும் பொதுமக்களுக்கு மேலானது. தலைவர்களுக்கு மக்கள் நெருக்கமாக இல்லை. ஏராளமான பொது பணத்தை வீணடித்தனர். இதை தடுத்த அரசாங்கம்தான் நாங்கள். நாடு முழுவதும் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகைகளை உற்பத்தி பயன்பாட்டிற்காக மதிப்பீடு செய்யப்படும். காங்கேசன் துறையில் ஜனாதிபதி மாளிகை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. நமக்கு இங்கே ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? மக்களுக்கு அந்த மாளிகை தேவையா? எனக்கு அந்த மாளிகை தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றது. இவை கமல்ஹாசனின் திரைப்படமான தசாவதாரம் போல ஜனாதிபதியின் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தனித்தனி மாளிகைகள் ஒவ்வொரு இடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என கூறியுள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நாடாளுமன்றில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் தாங்கள் வெளியேற தயாராக இருப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருந்தார். இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறும் கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றில் சட்ட மூலம் ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரின் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்த லால் ரத்னசேகரவால் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆளுநர் அலுவலகத்திற்கு கிடைக்கும் அனைத்து எழுத்துப்பூர்வ குற்றச்சாட்டுகளுக்கும் விசாரணைக்காக அந்த குழுவிடம் ஒப்படைக்கப்படும். இந்த 3 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தில் சொந்தமானின் நிர்வாகத்திலா ஊழல் நடந்தது. யோசித்த ராஜபக்ஷ அனைத்து உரிமம் பெற்ற துப்பாக்கிகளையும்
ஒப்படைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின்படி யோசித்த ராஜபக்ஷ ஆரம்பத்தில் தன்னிடமிருந்த 7 உரிமம் பெற்ற துப்பாக்கிகளில் 5 துப்பாக்கிகளை ஒப்படைத்தார். அத்தோடு அவரிடமிருந்த மீதமுள்ள 2 துப்பாக்கிகளும் ஒப்படைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரே யோசித்த ராஜபக்ஷ 7 துப்பாக்கிகளை வைத்து என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒவ்வொரு விரலிலும் ஒரு துப்பாக்கியை வைத்து இயக்கியிருப்பாரோ? மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்தியா ஒரு வல்லரசு நாடு என்று கூறிக்கொண்டு சந்திர மண்டலத்திற்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் விண்கலன்களை அனுப்புகின்றனர். இருந்தாலும் அவர்களின் நாட்டு கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டுகின்ற போது உயிரிழப்புகளையும் சந்திக்கின்றார்கள். கடற்படையினரால் கைதும் செய்யப்படுகின்றனர். தமது நாட்டு கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்படுகின்றார்கள் என கூறும் இந்திய அரசு தமது கடற்றொழிலாளர்களை பாதுகாக்க அவர்களே முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், தமது நாட்டு எல்லையையும் பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மரண சடங்கில் கலந்து கொள்வதற்காக சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் பயணித்த வாகனம் திருகோணமலை உப்புவெளி பிரதேசத்தில் இன்று விபத்துக்குள்ளானது. வாகனத்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் அதன் மீது மோதி இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சரி, மட்டக்களப்பிலிருந்து சாணக்கியன் மாவையின் மரண சடங்கில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் போனாரா? போகாவிட்டால் ஏன் போகவில்லை? ஏதேதோ கதைகள் அடிபடுகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட தையிட்டி விகாரை காணிக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று காணி வழங்கும் ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது என ஜனாதிபதி முன்னிலையில் கூறியிருந்தார். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் குறித்த விகாரை அமைந்துள்ள காணிகள் சொந்தக்காரர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம், அவர்கள் மாற்று காணியை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என்றார். அதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனியார் காணிகளில் விகாரையை கட்டிவிட்டு மக்களுக்கு மாற்று காணியை வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது, மக்களும் அதனை எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் மக்களுடன் போராடி வருகிறோம், மக்கள் அவ்வாறு காணியை கேட்கவில்லை, ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது என்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கையில் இப்போது அரசியல் செய்ய உள்ள ஒரே ஒரு விஷயம் தையிட்டி விகாரை என்பதால் அடுத்த 5 வருடங்களுக்கு அவருக்கு தையிட்டி விகாரை ஒரு கற்பதறி விடவே மாட்டார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தும் சரியான ஒரு திட்டத்தை முன்வையுங்கள், அதனை உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்தார். அத்தோடு வலிவடக்கில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை எனக்கு வேண்டாம், இது இங்குள்ள மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது எனது விருப்பம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் அல்லது சுற்றுலாத்துறையோ சரியான திட்டம் ஒன்றை முன்வையுங்கள், அதனை உங்களுக்கு தந்து விடுகிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் குறித்த மாளிகையை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு தமக்கு தருமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளது. எனினும் அவர்களுக்கு அது உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படாத நிலையில் சரியான திட்டத்தை முன்வையுங்கள், அதனை நான் உங்களுக்கு தருவேன் என அவர் தெரிவித்தார். தொடருந்து திணைக்களம் கொழும்பு கோட்டை தொடக்கம் காங்கேசன்துறைக்கு இடையிலான இரவு தபால் தொடருந்து சேவை மேல ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்த தொடருந்தானது கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:35 மணிக்கு காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்தை வந்தடையும். அத்தோடு காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:40 மணிக்கு கொழும்பு கோட்டையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.